அஸ்ஸலாமு அலைக்கும். அஜர்த்து தகடு எழுதி தர்றாரு, அது வீட்டில் ஒட்டலாமா? தாயத்து, தகடு, சிப்பிகள், அரபு வாசகங்களை ஓதி படித்த ஆலிம்கள், அஜரத்துமார்கள் எழுதி கொடுப்பதை உடல் உறுப்புகளிலோ அல்லது வீடுகளில் ஃப்ரேம் போட்டோ ஒட்டலாமா, பரக்கத்து கிடைக்குமன்றதுக்காக வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே அல்லாஹுவின் தூதரவர்கள் முஸ்லிம்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விஷயங்களுக்கும் மார்க் அடிப்படையில் தெளிவான பதில்களையும் தீர்வையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் வழக்கத்தில் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஒரு மாபாதக செயல் தாயத்து, தகடு, சிப்பிக்கல், கருப்பு கயிறு, அதே போன்று திருமணமான பெண்களாக இருந்தால் கருகமணி, இது மாதிரியான கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றளவும் ஏகத்துவம் வளர்ந்ததற்கு பிறகும் இன்றளவும் சில முஸ்லிம்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் அறவே தடுக்கப்பட்ட அல்லாஹுவின் தூதரவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிற மக்கள்கிட்ட கைக்கு மேலே கை வச்சு பையத் எடுப்பாங்க. ஒரு ஆட்சியாளராக இருந்தால் தன்னுடைய கரத்திற்கு மேல் கரத்தை வைத்து இன்னென்ன காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன், பெரும் பாவங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு பையத்தை எடுக்கணும். அது மாதிரி ஒரு 10 பேர் வர்றாங்க. 10 பேர் ஒவ்வொருத்தரா கைகள் அல்லாஹுவின் தூதரின் கை மேல் வைத்து இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், கற்பொழுக்கமுள்ள பெண் மீது அவதூறு சுமத்த மாட்டோம் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரா கைக்கு மேலே கை வச்சு பையத் எடுக்கிறாங்க. இல்லை 9 பேர் 9 நபர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பையத்தை வாங்கிட்டாங்க. 10ஆவதா ஒருத்தர் கையை நீட்ட வர்றாரு, கைக்கு மேலே கையை வைக்க வர்றாரு. ரசூல்லா வெடுக்குன்னு கையை இழுத்து கொள்கிறார்கள். அப்போ அருகில் இருக்கிற நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, பாயஅத்த திஸ்ஆ 9 நபர்களிடத்தில் பையத் எடுத்தீர்கள், ஓ தரக்க ஹாதா இவரை மட்டும் விட்டுட்டீங்களே, பையத் எடுக்கலை, என்ன காரணம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலைஹி தமீமா, அவருடைய உடலில் தாயத்து இருக்கிறது, ஒரு உடம்புல தாயத்து போட்டிருக்கிறாரு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை கலட்டுனா நான் பையத் எடுக்கிறேன், அதோட அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இருந்துட்டு போயிடலாம், 2 ஒன்று தான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யாரு தாயத்தை, சிப்பியை, தகடை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். அப்ப தாயத்து, தகடுகள் தொங்க விடப்படுவது என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியம். பேய் பிசாசு அண்டாது தாயத்து கட்டிக்கங்க, இன்னும் சிலர் பரக்கத்து கிடைக்கும், உங்க உடல்ல நோய் குணமாகும். இதே போன்று வேறொரு செய்தியில் ஒருவர் ஒரு வலிப்பு நோயின் காரணமாக ஒரு கைகளில் சிறிய வளையம் ஒன்றை கட்டி கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த வளையம் இருக்கிற நிலையிலேயே நீ மரணித்து விட்டால் நீ செல்லுகிற இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அவ்வளவு வலியுறுத்தி ரசூலுல்லாஹ் கண்டித்த ஒரு சம்பவம் தான் இந்த தாயத்து, தகடுகள் எல்லாம். இதில் 2 வகையில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை உடல் அளவுல தொங்க விட்டுக்குவாங்க. சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அதை அப்படியே கட்டி எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்ல கட்டி வச்சிருவாங்க. சகோதர சமுதாயம், மாற்று மதத்தில் உள்ளவங்க எப்படி பெரிய பூசணிக்காவை அழகான வீடை கட்டி வச்சிருப்பான், அதில் ஒரு பெரிய கருப்பு கலர்ல பயங்கரமா பொம்மையை வீட்டில் தொங்க விட்டுருப்பானே, அது மாதிரி நம்பிக்கையில் வீடுகளில் அந்த கயிறுகளை தொங்க விடுவேன். சிலர் என்ன செய்வார்கள், தபாரக்கல்லதி சூறாவை நீங்கள் ஃப்ரேம் போட்டு ஒட்டுனீங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் கொட்டும்னு ஒரு மூட நம்பிக்கை. வாக்கியா சூறாவை நீங்கள் எழுதி வீட்டில் ஃப்ரேம் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படியெல்லாம் மக்களில் நம்ப வச்சு ஃப்ரேம் போட்டு, எப்படி மாற்று மதத்தில் இன்ன கடவுள் படத்தை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு படிப்பு வரும், லட்சுமி கையிலேயே நிற்கும், பணம் வரும் அப்படின்னு எப்படி நம்ப வைக்கிறாங்களோ, அது மாதிரி இன்ன சூறாவை நீங்கள் ஃப்ரேம் போட்டு ஓட்டுனா, இன்ன மாதிரியான சூறாக்களை நீங்கள் கயிறு போட்டு கட்டி வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், அபிவிருத்தி கிடைக்கும். ஜின்னு சூறாவை ஒட்டினீங்கன்னா ஜின்னே வராது, இப்படியெல்லாம் நம்ப வைக்கிறார்கள். இதுவும் மார்க் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியெல்லாம் எந்த இடத்துலையுமே சொல்லி தரல. ஜின்னு சூறாவை மனனம் பண்ணிட்டா ஜின்களை வசப்படுத்த முடியும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? வாக்கியா சூறாவை ஓதி நீங்கள் ஃப்ரேம் போட்டு மாட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமையே வராது, அப்படியெல்லாம் நம்பி முஸ்லிம்களில் பலர்
ஃப்ரேம் போட்டு ஒட்டுவதை பார்க்கிறோம். சில வீடுகளில் மக்கா மதீனா போட்டோக்கள் ஃப்ரேம் போட்டு ஒட்டப்பட்டிருக்கும். இதுலையும் ரெண்டா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் அழகிற்காக நான் மக்கா மதீனாவை என் வீட்டில் ஒரு அழகுக்காக ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து மாற்றுறதுக்கு ஒரு காபத்துல்லா போட்டோவை நான் அழகுக்காக ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா தப்பு கிடையாது. இந்த காபத்துல்லா மக்கா மதீனா போட்டோவை ஒட்டினால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நான் ஃப்ரேம் போட்டு ஒட்டினால் என் வாழ்க்கையில் அபிவிருத்தி கிடைக்கும், வேறு லெவலாக ஆயிடுவேன், அவ்வளோதான், என்னுடைய லைஃப் அப்படி சேஞ்ச் ஆயிரும். இப்படி நம்புறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியெல்லாம் சொல்லலை. சில பேர் பார்த்தீங்கன்னா கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை ஃப்ரேம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. சில பேர் அல்லாஹ்வுடைய 99 திருநாமம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அதை ஃப்ரேம் போட்டு ஒட்டியிருப்பார்கள். சில வீடுகளில் மக்கா மதீனா போட்டோக்கள் இருக்கும். இவைகளை அழகிற்காக பயன்படுத்துவது தவறு கிடையாது. இதை நான் போடுறதுனால முசீபத்தெல்லாம் ஓடி போயிடும், ஷைத்தான் வீட்டுக்கு வரமாட்டான், வீட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் அகன்றோம் அப்படின்னு நம்பினா அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ ஓலைச்சுவடியில் எழுத சொன்னாங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டியிருந்திருக்கலாம். மரப்பலகையில் எழுதி வச்சுருந்தாங்க வாக்கியா சூறாவை எல்லாம். அந்த சூறாக்களை எல்லாம் தொங்க விட்டு வறுமையை அகற்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யலை. இப்போ இது மாதிரி எழுதி கொடுக்கப்படுவது, உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும்னு சொல்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அழகிற்காக இந்த காபா ஃபோட்டோவை, மஸ்ஜிது நபவி ஃபோட்டோவை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அரபி வாசகம் அழகாக இருக்குது, வீடில் மாட்டி வைக்கிறது நல்லா இருக்கும். சில பேர் வீட்டில் மீன் தொட்டி வளர்ப்பாங்க, சில பேர் கிளி வளர்ப்பார்கள். இது மாதிரி ஒரு அழகிற்காக அந்த அரபு வாசகத்தை நான் பார்க்கிற பொழுது ஒரு தடவை வாசிப்பேன். அதை பார்க்கிற பொழுது ஆசை தூண்டும். இதற்காக மாட்டிக்கொள்ளால் பிரச்சனை இல்லை. இது அல்லாமல் வேறு மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களுக்காக ஒருவர் இதை கட்டுனா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், இது மாதிரி கட்டுகிற பொழுது என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், வீட்டில் நீங்கள் ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே ஷைத்தான் தலை வச்சு படுக்க மாட்டான், இப்படியெல்லாம் சொல்கிறது மார்க்கத்திற்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாதது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.